பேசலாம் திரு தமிழ்மணி. இந்த உரையாடல்ல திமுக பிஜேபின்னு ஒரு நரேட்டிவ் இங்க வந்து முழுமையா களம் ஆக்கிரமிக்கும் போது அதிமுகவுக்கான அந்த ஸ்பேஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் களத்தில் கேட்குறேன். ஒரு 2 கருத்து சொல்லிட்டு சொல்றேன் சார். ஒரு ஜனநாயகத்தை கொள்ளுகிற முயற்சியை இங்கே திமுகவும் அங்கே காங்கிரஸும் தாத்தா மக வாரிசு அரசியல் சொல்றீங்க. வாரிசு, சரி, கரெக்ட். இது ஜனநாயகத்தை கொலை செய்கிற முயற்சி. இது பிஜேபி பண்ணலை. ஆனா கூட இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. என்னங்க பிஜேபியோட இப்ப பாமக இருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு இருக்காரு. இல்ல நான் இப்ப ஏதாவது பிஎம்கே பத்தி சொன்னேன்னா நான் எந்த 2 பேர் பண்ணலன்னு சொல்றேன். நான் அவங்க கூட்டணி வச்சு ரைட். வாரிசு அரசியல் ஒரு பாயிண்ட். சரி, ரெண்டாவது வர சார் அவர் இருக்கா சார். வர சார் நேரம் ரொம்ப பெருசா இருக்கு. இதே ஒரு வேலை ஜன்னா எப்படி கொள்ளையா ஒரே அசைன் பண்ணி யாரும் பேசிர கூடாது. பதில் சொல்லுங்க. அப்படி இல்ல சார், அவர் பேசி முடிச்ச அப்புறம் தான் சொல்றாரு. எந்த சட்டத்துல ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு அரசியல் சொல்றாரு. ரைட், பேசு. வாரிசு அரசியல் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அவ்வளவுதான். ரைட். அது பிரதமரும் வைக்கிறாரு. நீங்க அவருக்கு கேக்குறீங்க. அந்த கேள்வி ஓட்டு போட்டா ஒருத்தர் எம்பியா முடியும், சிஎம் முடியும். 3 தலைமுறையா 2 பேரும் செய்றாங்க. சரி, ரைட். அடுத்து 4வது தலைமுறை ரெடி பண்ணி 96க்கு அப்புறம் வாரிசு யார் சார் வந்தாங்க காங்கிரஸ்ல? சரி, சொல்லுங்க. 96க்கு அப்புறம் யார் வந்தாங்க? ராஜீவ் காந்திக்கு அப்புறம் யார் வந்தாங்க சொல்லுங்க? ராகுல் காந்தி அடுத்த பிரைம் மினிஸ்டர். சார் 20 வருஷம் காங்கிரஸ்ல யார் சார் இருந்தாங்க? சரி, ரெண்டாவது வாங்க. வாரிசு அரசியல் ஒன்னு சொல்றீங்க. ரெண்டாவது காங்கிரஸ்ல சார் இப்ப திரு ஸ்டாலின் சொல்றாரு பால் விலை உயர்ந்ததுக்கு மோடி தான் காரணம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். பால் விலையில தப்பு பண்ணி ஒரு மந்திரியை வீட்டுக்கு அனுப்பிச்சது திமுக. இதுக்கு மேல பேர் பால்ல தவறு கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு மந்திரியை நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூத்த அமைச்சர் 30,000 கோடி ரூபாய் இந்த விஷயங்களை எவ்வளவு வேணா பேசலாம். மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, எதையாவது ப்ரூவ் பண்ணும்ல. மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்காங்க சார். இங்க ஏதாவது ஒரு இடத்துல அதை வந்து ப்ரூவ் பண்ணும்ல சார். இது வரைக்கும் அது ஏசியங்களாவே போயிட்டு இருக்கு சார். உங்க திமுகவினுடைய நம்பர் 2 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. அதான் சார் எங்க சொன்னாரு? இந்த மீடியால சொன்னாரு. அதான் சார், அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கக்கூடிய இடம் ஏதாவது சொன்னது அவரு. உங்க மாத்துனீங்க. அதுக்கு இதான் ரீசன் சொன்னாங்களா? உடனே மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மாற்றவே அது 1.5 லைன் இடைச்சொருகள். சரி சரி, 1.5 லைன் இடைச்சொருகள்னா தகவல் தொழில்நுட்பத்துறையை வளப்படுத்துவதற்கு அனுப்பியிருக்கோம்னா அவங்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம். இந்த இல்ல அது அதுக்கு ஆமா சார், நான் மறுக்கல. 1.5 லைன் இடைச்சொருகள். சரி, இது கண்டுபிடிச்சது திமுக தான். ஒரு ஆட்சியை கையில வச்சிருக்கவங்க 1000 சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் இருக்கா. எப்பா இந்த அவன் 1.5 லைன் வந்து இடைச்சொல்கள் சொல்லிருக்கலாம். சரி, இப்ப இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஒத்துக்கிட்டாரு உங்க அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எங்க நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு தான் கேக்குறேன் சார். தமிழ்நாடு கம்பெனிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமிட்மென்ட் ஆகணுமா உங்களுக்கு? இல்ல அவர்கள் எங்க ஏதாவது இப்ப பிஜேபி ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே, அவங்க அமைச்சர்கள் மேல வழக்கு போடுறாங்க, இடி அரெஸ்ட் பண்ணுது. இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல அரசு அதிகாரிகள் மேல அல்லது அரசியல்வாதிகள் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. இதுல அவங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாதா? அப்படி இருக்குடா சார். முதல்ல உங்க அமைச்சர் சொன்னது உங்களுக்கு பொறுப்பு சொன்னதாங்கறத அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க சார். அது இல்ல, அந்த 1 லைன் இடைச்சொல்கள் ப்ரூவ் பண்றதுக்கு அது அவர் குரல் 1000 சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கு. சரி, ரைட், ஓகே. ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. ஆட்சில மினிஸ்டர் அரசாங்கத்துடைய ஒரு விஷயம் வேண்டியதில்லை. அது முழுக்க முழுக்க ஃபேப்ரிகேட் போலியாக சித்தரிக்கப்பட்டது. சரி, ரைட். நிறைவு கருத்து சொல்லுங்க. நான் கனகராஜ் அவர்கிட்ட நிறைவு செய்யறேன். எஸ், என்ன வாய்ப்பு இங்க பேசிக்கா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல கேள்விகளை முன் வச்சிருக்கிறார். அரசாங்கத்துக்கு 2014 இருந்து 19 வரைக்கும் 2 எம்பி, 19 இருந்து 24 வரைக்கும் ஒரு எம்பி இங்க இல்ல. ஆனா இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு ஒரு ஸ்கீம் கூட தமிழ்நாடு விடல. எல்லா ஸ்கீம்லயும் வந்தே பாரத தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துங்க. எல்லாம் இருங்க சார். சார் வரி கொடுக்கறோம்ல உங்களுக்கு, நீங்க எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? சரி, அது காமனா உள்ள ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தா இல்ல தனியா ஒரு பேட்டி எடுத்துறாங்க. வெள்ள வந்தா காசு கொடுத்துருக்காங்கன்னு நிறைவு பண்ண உடனே திரு கனகராஜ் பேச போறாரு. அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லுவார். சொல்லுங்க சார். அதாவது ஜன்தன் அக்கவுண்ட் சொன்னார்ல, ஒரு பணம் இல்ல 20 ரூபாய் போட்டாங்கன்னு. இப்ப மழை நீர் கொடுத்தாங்களா 6000 ரூபாய், ஏன் பேங்க் அக்கவுண்ட்ல போட கையில கேஷ் கொடுத்தாங்க? இவங்க உங்களோட பாரம்பரியமே கையில கேஷ் கொடுக்குறாங்க. என்ன அதுல என்ன உங்களுக்கு காசு கொடுக்குறீங்க? வேண்டாம் காசு அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க கேஷா கொடுக்கறோம், நீங்க எதுவுமே தர மாட்டேங்கிறீங்களா? விவசாயிகளுக்கு எப்படி விவசாயிகள் பணம் போதா இல்லையா? இப்போ
எம்எம் ரேகா இருக்குல்ல, இந்த மோகன் காந்தி கிராம இது, அது எப்படி போகுது? எல்லா ஸ்கீமுக்கு பணமும் நேரடியா போகுது, இவங்க கேஷ் கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கேஷ் கொடுத்தாதே 1000 ரூபாய் ஒண்ணு கொடுக்குறாங்களா மாசம் அது எப்படி போகுதுன்னு பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? 1000 ரூபாய் எப்படி போகுது? அது கொடுப்பாங்க, அக்கவுண்ட்ல தான் போகுது. இப்ப ஏன் கொடுக்கல? என்ன சார் நீங்க அப்புறம் இப்ப அதை ஒத்துக்கணும்ல? இப்ப அப்ப ஒன்னு குடுப்பீங்க, உரிமை திட்டம் இருக்குல்ல சார், இல்லங்க நான் என்ன கேக்குறேன், உரிமை தொகை 1000 ரூபாய் சார் மாசம் சார் கேக்குறேன். அப்புறம் முதல் தலைமுறை பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் அதுல தான் போகுது. மாசம் சம்பளம் இருங்க, மாசம் சம்பளம் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போடணும்னா ஒரு தடவை மட்டும் கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க கேட்டா மத்த 10 மாசம் அப்படி தானே போட்டாங்க, ஏன் ஒரு மாசம் போட்டீங்க? அதுல என்ன விஷயம் இருக்கு? அதுக்கு என்னன்னா ஊழல் செய்வது இதெல்லாம் எந்த ஒரு தனிநபராவது எனக்கு இந்த 6000 ரூபாய் வரல அப்படின்னு எங்கயாவது ஒருத்தர் அக்யூஸ் பண்ணிருக்கீங்களா? பாதிக்கப்பட்டவங்க அவங்க டிஸ்கிரிப்ஷன் அது. இன்னொன்னு கடைசியில எல்லாத்தையும் சம பண்ற மாதிரி சொல்றேன். என்ன வேணா நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க, தேச நலன்னு சொன்னார்ல, சிரிக்கிறாங்கல்ல, என்ன வேணா பண்ணுங்க. 2008 இங்க மும்பை அட்டாக் வந்தது, நம்ம அப்படியே அமைதியா வந்து அவனுக்கு பிரியாணி எல்லாம் கொடுத்து அமைச்சிருந்தோம். 2012 இங்க இருந்து நேரா பாகிஸ்தான் இருங்க, இங்க இருந்து மன்மோகன் சிங் கசாஃபுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க. எங்க கொடுத்தாங்க? ஜெயில்ல சிறையில வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல, காரணம் சொன்னாரு. சரி வர வர இனிமேல் பாகிஸ்தான் இந்தியா சொல்லு மன்மோகன் சிங் சொல்றாரு, அவங்க பிரைம் மினிஸ்டர் கூட, இனிமேல் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவருக்கு ஒரு தீவிரவாதத்தை கைவிடணும். எப்படி வந்து அடிச்சிட்டு போனது பாகிஸ்தான், சீனாவுக்கு என்ன சொல்றோம்? எங்க பண்ணோம்? நாங்க போய் சொன்னோம் ரெண்டு நாம அக்ரிமெண்ட் போட்டு நான் இனிமேல் தீவிரவாதம் சார் அவன் என்ன சொல்றான், பேர் வைக்கிறான் சார் நம்ம ஊருக்கு, யாரன வச்சிட்டு போறாங்க, என் வீடுங்க, நான் அதை எப்படி விட்டுட்டு போவோம்? ஆர்மி உள்ள வெளில போறோம், ரோட்ல போறோம், என் பேர் என்ன சொல்லுவாங்க, நான் தான் என் பேர் சொல்லுவேன் உள்ள இருக்கு. அது இல்ல நான் சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிடிச்ச கொடிய பறக்க விட்டுருக்காங்க. எப்படி சார் எப்படி சார் உண்மையை சொல்லுங்க, எப்படி சார் விவாதிங்க? நீங்க பேசலாம் போய் நான் அமீரா பேசலாம் போய் சார், நான் பொறுமையா கேக்கலையா? அவர் பேர் மட்டும் வச்சானா? சரி நான் வரலையா அப்ப? நிறைவு நீங்க ஸ்ரீராம் நீங்க நிறைவு கட்டு சீல சார் கச்சத்தீவு தாரவாத்து கொடுத்தவங்க எல்லாம் பேசலாமா சார்? கச்சத்தீவு அப்படியே சும்மா சைலண்டா தூக்கி கொடுத்தாரு, அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி எடுத்து கொடுக்கலையா? அது யாராவது கேள்வி கேட்டா மட்டும் ஏன் கோவம்? அதனால நீங்க பொறுமையா இருங்க. சைனா எப்படி ஹேண்டில் பண்ணனும் பிரதமருக்கு தெரியும், சைனா எங்கேயும் உள்ள வரல, நீங்க மாதிரி பேசாம இருங்க. கச்சத்தீவு பிரதமர் இருப்பாரு, வெயிட் பண்ணி பாருங்க. இங்க இருந்து பேசுறேன், கொஞ்சம் நான் பேசுறேன். ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு ரூபாயும் அத்தனை இந்தியர்களுக்குமானது. இந்த வார்த்தைகளை நான் மறுக்கிறேன். இது ஒரு விவாதத்துக்கான வார்த்தை இல்ல. யாரோட எங்க தூக்கி கொடுத்தாங்கறதெல்லாம் நீங்க தெருமுனை பேச்சுல பேசுவோம். தமிழ்நாடு கேட்கல, இந்த அரங்க பேசுங்க கொடுத்தாங்க, தமிழக மக்களை கேட்கல, கேட்டீங்களா? மாற்றுக்கள் மக்களை கேட்கல, யார் வீட்டுக்கு போறது? நம்ம மக்களோட சொத்து செய்தது ஏன் பத்தமா விட்டீங்க? இந்த நாட்டை கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. விவாதம் நடத்தணுமா வேண்டாமா? என்ன சார் சொல்லுங்க? இல்ல என்ன சார் பொறுமையா இருங்க. இல்ல சார் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. கச்சத்தீவை பத்தி ஒரு வார்த்தை கேட்டாங்க. அதாவது பெட்ரோலியம் அவசர பரப்புறாங்க கேட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த சின்ன வயசுல பதில் சொல்லுங்க. 10 வருஷத்துல நீங்க பேசுற எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. 10 வருஷத்துல ஒரு வார்த்தை கேட்டா சொல்லுங்க. இந்த ஆட்சி போட்டு நீங்க பண்ற இன்சை எல்லாம் ஓவர் நைட்ல பண்ண கூடாது. ஒரு வார்த்தை இல்ல. நீங்க பண்ண அவங்கள தவறுகள் எல்லாம் ஓவர் நைட்ல பண்ண முடியாது. பொறுமையா இருங்க. 10 வருஷம் திருப்பி இந்த பிரதமர் வருவாரு. அப்ப சிக்கல் வார்த்தை கேட்டீங்களா? எங்களால தான் ஒரு வார்த்தை கேட்க துப்பு இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சீனா அப்படி கேட்க மாட்டாரு, இவங்க கேட்க மாட்டாரு. இவெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர். வெளிநாட்டுல இருந்து ஒரு நிமிஷம் என்ன சார், ஏன் சார் விவாதத்தை ஏன் சார் இப்படி என்ன சார் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்து இங்க இங்க எடுத்துட்டு வந்து பல விஷயங்களை பண்ணி கொடுக்கறது 65 ரூபாய்க்கு விற்க சொல்றவங்க தமிழ்நாட்டுல பண்ற டாஸ்மாக் பாட்டில் எதுக்கு 130 ரூபாய்க்கு ஒரு குவார்டர், அது 60 ரூபாய்க்கு வித்து தொலைங்களே, ஏன் அதை மட்டும் விட மாட்டேன்றீங்க? உங்க ஊர்லயே உங்க கட்சிக்காரங்க நடத்துற டாஸ்மாக் நீங்க 130 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் விக்கிறீங்கன்னா பெட்ரோலும் அதுவும் உடம்ப நாசம் பண்ற பெட்ரோல் இல்ல உடம்ப நாசம் பண்ற குவார்டர் பேன் பண்ணுங்களா? விக்கலாமா? இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணுங்களா? ஊர் ஃபுல்லா விக்கலாமா? ஏன் அனுமதிக்கிறீங்க? நீங்க சொன்னீங்களே ஏன் அனுமதிக்கிறீங்க? நீங்க தான் அதிகமான விதைகளுக்கு சொன்னது யாருங்க? பாண்டிச்சேரியில அதிகமான விதைகளுக்கு சொன்னது யாருங்க? பாண்டிச்சேரிக்கு மொத்த பேர் மக்கள் நல்லா இருந்தா டாஸ்மாக மூடணுங்க. புதுச்சேரியில நம்ம அரசு கேட்டாங்கல்ல, புதுச்சேரி நம்ம அரசாங்கம் தமிழக அரசு அதுதான் நடக்குது. அரசு கேட்டாங்களா இல்லையா? திமுக அது எல்லாரும் அரசு டாஸ்மாக விக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது?